கண்டறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். என் உள்ளான மனுஷனை எனக்கு ரொம்ப அழகாக காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கண்ணாடி இந்த தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? வரும்போது கண்ணாடி பார்த்துட்டு வந்தீங்களா? குட். பார்க்கணும். பார்க்கலன்னா பாருங்க. சில ஆள் ரொம்ப மூன்றாவது வானத்திலே வாழ்ந்தீங்கன்னா கண்ணாடிலாம் பார்க்காதீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்காதீங்க. கண்ணாடிலாம் பாருங்கள். கண்ணாடி பார்த்து நேர்த்தியாக உடுத்தி சர்ச்சுக்கு வரணும். எங்கே போனாலும் அதான் பண்ணணும். அது நம்மளை வெளியில் பார்க்கறதுக்கு. நம்மளை உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான கண்ணாடி இந்த வேத வசனம். நான் சொல்கிறேன், இதை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? கடைசியாக இந்த கண்ணாடியை எப்போ பார்த்தீங்க? அந்த கண்ணாடியை பார்க்குறீங்க. அதாவது நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க. அதில் நிறைய விசுவாசிகள் உலகத்தில் பல இடங்களில் ரெகுலராக பைபிள் ரீட் பண்ணுற நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களே, அதில் நீங்கள் தெரியுறீங்களா? அந்த பைபிளில் நீங்கள் உங்களை பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். வாசிக்கிறீங்களா? யாக்கோபில் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் சுயாதீன பிரமாணமாகிய இந்த பூரண பிரமாணத்தை வாசிங்க. 27 சுயாதீன பிரமாணமாகிய 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. நல்லா கவனிங்க. சுயாதீன பிரமாணமாகிய இந்த பிரமாணத்தை உற்று பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை உற்று பார்த்தீங்கன்னா அதுல யார் தெரிவான்னா நீங்க தெரிவீங்க. நீங்க ஆபிரகாமை பார்த்தாலும் நீங்க தெரிவீங்க, தாவீதை பார்த்தாலும் நீங்க தெரிவீங்க, பேதுருவை பார்த்தாலும் நீங்க தெரிவீங்க. அங்க உள்ள கொஞ்சம் ஆழமா பார்க்கணும், அதான் முக்கியம். கொஞ்சம் உற்று பார்க்க கர்த்தர் அந்த கண்ணாடியின் வழியா உங்களை காட்டுவார். உங்க மனசு எப்படி இருக்குதுன்னு காட்டுவார். அப்ப அதை பார்க்கும் பொழுது இப்ப என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத கண்டறிந்து, இப்ப வாங்க எபேசியர்ல எங்க நம்ம விட்டோம் அங்க வந்துருங்க. 22 இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? படிக்க பார்க்கலாம். கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உள்ளத்துல இப்ப ஆவி புதுசாயிடுச்சு. இப்ப அந்த புதிய ஆவி கேட்டபடி, இந்த ஆவி புதுசான அந்த புதிய மனுஷனுக்கு கேட்டபடி மெய்யான நீதியிலும், நல்லா கவனிங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள். ஓகே, அப்படியே வரிசையா சொல்லிட்டே வர்றார். நம்ம கிட்ட நம்ம எதெல்லாம் கவனம் செலுத்தணும்ன்றத அவர் பேசிட்டே வர்றாரு. அவனவன் பிறனோட பொய்யை களைந்து என்ன பண்ணணுமா? மெய்யை பேசணும். அப்புறம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்ப கோபம் வருது பாருங்க. பொய் பழைய மனுஷனுடையது, மெய் புதிய மனுஷனுடையது. கோபம் பழைய மனுஷனுடையது, இப்ப சாந்தம் புதிய மனுஷனுடையது. கோபம் வரும், ஆனா அந்த கோபத்தை நீங்க என்ன பண்ணுங்க? பாவம் ஆக்கிடாதீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபத்தை இருதயத்துக்குள்ள எடுத்துட்டு போய் அதை கசப்பாக்கி அதை பகையாக்கிடாதீங்க. அது பழைய மனுஷனுடைய சுபாவம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எதுக்குள்ள கோபம் மாறிடணுமா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக. அப்படின்னா எத்தனை நாள்? அப்படியாமா? சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 7 மணிக்கு நான் கோவப்பட்டு இருந்தா என்ன பண்றது? உதிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் போயிடணுமா? பாருங்களேன், ஒருவேளை 5 மணிக்கு கோபம் வந்துருந்துன்னு என்ன பண்றதுங்க? 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும். 1 மணி நேரத்தில் கோபம் போயிடுமா? உங்களில் எத்தனை பேருக்கு 1 மணி நேரத்தில் கோபம் போயிடும்? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பயிற்சி செய்வோம், ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஏன் இதெல்லாம் எழுதுறாரு? இங்க பாருங்களேன், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபம் போயிடட்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப இந்த கோபம் பாவமா மாறும். எப்படி? உள்ள போய் அது பகையா கசப்பா மாறும் பொழுது அது பகையா மாறுது. அடுத்தது அது பாவமா மாறுது. பகையா மாறும்போது பாவமாகுது. அடுத்தது சொல்றாரு, படிங்க, ரொம்ப முக்கியமானது அடுத்தது தான் இருக்குது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்க தான் பாத்தீங்களா?
ஏங்க அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்க, கவலைப்படும் போது பிசாசு உள்ள வரான்னு பேதுரு சொல்கிறாரு. இங்கே பொய் சொல்லும்போது பிசாசு உள்ள வந்துடுறான்றாரு. பிறகு அதோட நிறுத்தல, கோபம் கொள்ளும் போதும் பிசாசு உள்ள வந்துடுறான்றாரு. கோபம் பாவம் ஆயிடுச்சுன்னா பிசாசு என்ன பண்ணுறான்? உள்ள வந்துடுறான். வாழ்க்கையில் நம்மளை இதில் போட்டு கட்டிடுறான் பாருங்க. அதோட நிறுத்தலை. சரி, பொய் கோபத்தோட தான் வரானா? இல்லை, திருடு. அடுத்தது திருடுல வரான். பின்னாடி சொல்றாரு, திருடுகிறவன் இனி திருடாமல். அப்ப திருட்டுத்தனம் வந்துடுது உள்ள. கவனிங்க, அப்படியே வரிசையா ஒன்று பின்னாடி ஒன்னா நம்முடைய வாழ்க்கையை பிசாசு என்ன பண்றான்னா ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப பிசாசு ஒன்று பின்னாடி ஒன்னா கொடுத்து நம்மளை ஆக்கிரமிப்பு செஞ்சு என்ன பண்ண போறான்னா, தேவன் எனக்கு வச்சிருக்கிறதான ஆசீர்வாதத்தை, எனக்கு வச்சிருக்கிறதான இலக்கை நான் அடைய முடியாதபடி அவன் கெடுத்து விடுகிறத நாம் அங்கே பார்க்க முடியுது. ஆகவே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்தா ஒன்று பின்னாடி ஒன்று பாவ சோதனைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை பாருங்க ரொம்ப சீக்கிரத்தில் கெடுத்துருவான். இன்னொரு வசனத்துக்கு போகலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 7 9 வசனங்கள் வரையில நம்ம வாசிக்கலாம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது, நம்மள தான் சொல்றாரு, நீங்களும் முதல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முன். அந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகி இவைகளெல்லாம் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? விட்டுடுங்க. கோபம் மூர்க்கம் பொறாமை வாயில பிறக்கலாகாத வம்பு வார்த்தைகள் இவைகளெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க? விட்டு விடுங்கள். 9வது வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க? கலைந்து போடுங்கள். எல்லாத்தையும் கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டு இப்படி வாழ்றதுக்கு பழகுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை, கவனிங்க, இப்படி வாழ்றதுக்கு நீங்கள் உங்களை பயிற்றுவிக்கலைன்னா பிசாசினால் வஞ்சிக்கப்படக்கூடும். பிசாசு பலவிதமான பாவ சோதனைகளை கொண்டு வரக்கூடும். சரி, சோதனையை கொண்டு வந்தால் தான் என்னையா? ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காருல்ல ஒரு லக்கு, நீங்கள் போய் அடைய வேண்டிய இடம் இருக்குல்ல, அதை அடைய முடியாதபடி ஃபெயிலியர் ஆகிடும். வாழ்க்கை தோல்வியில் முடியும். 2 உதாரணத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, யூதாஸ் காரியத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் காரியத்து யாருமா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவோட சீஷரா? சரி, அப்புறம் அதை தாண்டி வேற என்ன சொல்றீங்க? பொறுப்பு கொடுத்தாரா? ஊழியக்காரா இருந்தார். கரெக்டா? ஊழியக்காரர். சரி, யூதாஸ் காரியத்து பரலோகத்துக்கு வருவாரா? எப்படி வரமாட்டாரா? ஏன்பா? யூதாஸ் காரியத்து பரலோகத்துக்கு வரமாட்டாருன்னா யார் தான் இப்போ பரலோகத்துக்கு வருவாங்க? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஊட்டி விட்டாரா? காட்டி கொடுத்தாரா? சரி, காட்டி கொடுத்தா அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? நல்லது தானே பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததுனால அவர் நல்லது தானே பண்ணியிருக்காருன்றேன். இப்போ காட்டி கொடுத்ததுனால தானே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ இயேசப்பா சிலுவையில் அறைஞ்சதுனால தானே இந்த உலகத்துக்கு மன்னிப்பும் மீட்பும் உண்டாச்சு. ஆமாம் தானே? அப்படி பார்த்தா யூதாஸ் காரியத்தை நல்லது தானே பண்ணியிருக்காரு. ஆமாம் தானே? இல்லையா? என்னதான் அப்போ கரெக்டாக ஏதாவது சொல்லுங்க. ஏசப்பாவை காட்டி கொடுத்தாரா? சரி, இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதை விட முக்கியமானது, ஏசப்பாவை காட்டி கொடுத்தாரு. காட்டி கொடுத்ததுனால தான் அவரை சிலுவையில் அடிச்சாங்க. சிலுவையில் அடிச்சதுனால தான் இந்த பூமிக்கே என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்துச்சு. கரெக்டா? அப்போ யூதாஸ் காரியத்து ரட்சிப்பில் ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒன்று, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூதாஸ் காரியத்து இப்படி காட்டி கொடுப்பான்னு பைபிளில் ஏற்கனவே எழுதியிருக்குது, சங்கீதத்தில். சரியா? புரியுதா உங்களுக்கு? என்மேல் என்னுடைய தோழனும் என்னுடைய சிநேகிதனுமாகி அவன் தான் என்ன பண்ணுறான்? காட்டி கொடுத்தான். என் மேலே குதிகால தூக்கணும்னு அங்கே எழுதியிருக்குது. அப்போ வேத வாக்கியம் நிறைவேறாததுக்காகத்தானே அவர் காட்டி கொடுத்தாரு. இவர் காட்டி கொடுக்கலன்னா வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்?
புரியுதா? பைபிளில் எழுதி இருக்குது அவரை பற்றி, அதை தானே அவர் நிறைவேற்றினாரு. அப்போ கண்டிப்பாக பரலோகத்துக்கு வரத்தானே செய்வார்னு நான் கேட்குறேன். மிஷியா ரொம்ப டீப்பாக யோசிக்கிறான், ஏதோ சரியா இப்போ பதில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பைபிளில் எழுதி இருக்கிறதுனால தானேப்பா காட்டி கொடுத்தாரு. அப்போ பைபிளில் இருக்கிற அந்த ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ பரலோகம் வருவார் தானே. பாருங்க, இங்கே தான் பாருங்க, இப்படி இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயினே இருக்கலாம். பாருங்க எவ்வளோ அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க. பாருங்க, அப்படியா? தேவன் யூதாஸ் காரியத்தை எதற்காக தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? இவன் காட்டி கொடுக்கறதுக்காகவா தெரிஞ்சுக்கிட்டாரு? எனக்கு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. இவன் 11 பேர் நமக்கு நல்லவனா இருக்கட்டும், ஒருத்தன் நம்மளை காட்டி கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், நான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்குறேன். என் கேள்வி புரியுதா? தேவன் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது இவன் காட்டி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொண்டாரான்னு கேட்குறேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ அவன் ரோலை கரெக்டாக தானே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். அப்போ அவன் எப்படி தப்பு? அவனை ஏன் தண்டிக்கணும்? இப்போ தேவன் அப்படி தெரிந்து கொள்ளலை. கவனிங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றினபடினால நீங்கள் 12 எப்படி? யாரை சொல்கிறாரு? நீங்கள் 12 என்னோடு கூட சிங்காசனத்தில் என்ன பண்ண போறீங்க? ராஜ்யத்தை ஆள்றவங்களா 12 சிங்காசனத்தில் என்னோடு கூட வீற்றிருப்பீர்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த 12 யூதாஸ் காரியத்தை இருக்காரா இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? 12 பேரும் என் கூட சிங்காசனத்தில் இருப்பீங்கன்னு சொல்றார். அப்ப எங்க அந்த வசனம் இருக்குது? அதுவும் தெரியாதா? மத்தேயு 9ஆம் அதிகாரமா பாருங்க. 9ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியாக பாருங்க. 12 என்னோடு கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிங்காசனத்தில் இருப்பீங்கன்னு சொல்கிறார் இல்லையா? சரி, இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பொதுவாக தேடுங்க. பாருங்க, இப்போ தேவன் அப்போ யூதாஸ் காரியத்தை தெரிந்து கொண்டது அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாகத்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். அவனை குறித்ததான தேவனுடைய திட்டம் இவன் தேவனோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்பது. அந்த ஆளுகைய அவனுக்கு புரியல. அவன் மனம் மறுரூபமாகல. அவன் நினைக்கிறான், கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார் என்பதும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான் தனக்கு சிங்காசனத்தை கொடுக்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவனுடைய மனசு பூமிக்குரியவைகளை பற்றியே கவனமா இருக்கிறபடினால மனம் மறுரூபமாகல. மனம் மறுரூபமாகாதனால வந்த வேணா என்னன்னா, கவனிங்க, இப்ப பண ஆசை கண்ணை மறைக்குது. பண ஆசை உள்ள வந்த உடனே பிசாசுக்கு யூதாஸ் இடம் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம், கவனிங்க, இந்த யூதாசை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இவன் கெட்டு போயிட்டான். கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய மற்றபடி அல்ல. இங்க பாருங்களேன், பைபிள்ல எழுதுனதுனால அது நிறைவேறல, இது நடக்கும்ன்றதுனால அது எழுதியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு புரியுதா? பைபிள்ல எழுதுனதுனால அது நடக்கலைங்க, அது நடக்கும்னு தேவனுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால அது எழுதியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, பாருங்க, ஒருத்தர் பைக்ல வேகமா போறாரு, ரொம்ப வேகமா போறாரு. யாராவது பெரியவங்க பார்த்தா சொல்லுவாங்க, டே பார்த்து போடா, எங்கேயாவது என்ன போற, விழுந்துட போறப்பா, பார்த்து போன்னுவாங்க. அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு கிலோமீட்டர் போனோன்னு அவர் என்ன பண்ணிட்டார், விழுந்துட்டாருன்னு வைங்க. இவர் சொன்னதுனால விழுந்தனாரா, அவர் போனதுனால விழுந்தாரா? சொல்லுங்க, இவர் சொன்னதுனால விழுந்துட்டாரா, இல்லை அவர் அவ்வளோ வேகமாக போனதுனால விழுந்தாரா? வேகமாக போனதுனால விழுந்தார். அப்புறம் இவர் சொன்னாரு, அது இவருக்கு அனுபவம், இவருக்கு தெரியுது, இவ்வளோ வேகமாக போனால்
விழுந்துருவாங்கன்னு தெரியுது. அதனால இவர் சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் சர்வ ஞானியா இருக்கிறபடினால ஆவியானவர் மூலமா யூதாஸ் காரியத்தை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதி இருக்கிறாரு. ஆனா யூதாஸ் விழுந்து போகணும்னோ, காட்டி கொடுத்து கெட்டு போகணும்னோ, அப்போஸ்தலருடைய ஸ்தானத்தை இழந்து போக வேண்டும் என்றோ தேவன் நினைக்கல. நீங்க தயவு செய்து அதை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:16-18 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கவனிங்க, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் அப்போஸ்தலர் 1:16-18 படிக்கிற சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டிருந்தான். அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல ஆண்டவர் அவனை தனியாலாம் ட்ரீட் பண்ணல. 12 அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா அவன் என்ன ஆயிட்டான்? அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். நல்லா கவனிங்க, அநீதத்தின் கூலியை சம்பாதிக்கிறதுக்கு அவன் தன்னை விற்று போட்டான். அந்த இடம்தான் அவனுக்கான ஸ்தானத்தை அவன் இழக்க நேர்ந்தது. பிசாசு வஞ்சிச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டம் நிறைவேறாதபடி பிசாசு அவனை கெடுத்து போட்டுட்டான். இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிசாசு கெடுத்து விட முடியும். ஜாக்கிரதையா இருங்க. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை நீ இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஆண்டவர் ஏன் எச்சரிக்கிறாருன்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவோடவே உண்டு உறங்கி அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு வந்த இந்த யூதாஸ் காரியத்தை வஞ்சிக்கப்பட முடியுமானால், வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்தும் வராமலும், பிரசங்கத்தை கேட்டும் கேளாமலும், ஜெபித்தும் ஜெபிக்காமலும் இருக்கிற நாம் வஞ்சிக்கப்படுறது ரொம்ப எளிது. கவனமாக இருக்கணும். சரி, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சரி, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி. போதுமா? நல்லா கவனிங்க. அந்த வசனத்துல ஒரு காரியம் ரொம்ப தெளிவு. இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கணும். இந்த ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் நான் என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார். கவனிக்கணும். தேவனுடைய பூரணமான விருப்பம் என்னன்னா, இந்த ஜனங்களை 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த ஜனங்களை, சிறுமைப்பட்ட இந்த ஜனங்களை, நன்மையே பார்க்காத இந்த ஜனங்களை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துடணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் நடந்துச்சா? நடக்கலை. ஏன் நடக்கலை? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 4:5 நீங்க இப்படி வாசிக்கிறீங்க. எபிரேயர் 4:5 அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று. போதுமா? இங்க பாருங்க, அங்க ஒண்ணு சொல்றாரு. அவர்கள யாரும் என்னுடைய இளைப்பாறுதல் என்ன பண்ண மாட்டாங்க? பிரவேசிப்பது இல்லை. அழைக்கும் போது தேவன் சொல்றாரு, இவங்களை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்க்கணுன்றாரு. ஆனா பிறகு அவங்கள ஒருத்தர் கூட தேவனுடைய அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கல. யோசுவாவும் காலேபும் தவிர்த்து.
மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். இங்க காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? எங்க இவங்களை குறிச்ச தேவனுடைய சித்தம் என்ன? இவங்களை குறிச்ச தேவனுடைய சித்தம் என்ன? இவங்களை கொண்டு போய் கானான்ல சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நலமும் விசாலமான தேசத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா வழியில வரக்கூடிய இடர்பாடுகளை பார்த்தபோது, செங்கடலை பார்த்தபோது, பார்வோனுடைய ரதங்களை பார்த்த பொழுது, அமலேக்கியரை பார்த்தபோது, தண்ணீர் இல்லாத சூழ்நிலை பார்த்த பொழுது, மன்னா பொழிவது குறைந்த போது, எப்பொழுதெல்லாம் சூழ்நிலைகளை பார்த்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுதெல்லாம் வழி விலகி போனார்கள். அப்பொழுதெல்லாம் இச்சை உள்ளவர்களானார்கள். அப்பொழுதெல்லாம் வேசி மார்க்கத்துக்குள்ள போனாங்க, விக்கிரகாராதனைக்காரர்களாக போனாங்க. தேவனை பலமுறை பரீட்சை பார்த்தார்கள். பிசாசு அவருடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு வாசலை திறந்து வச்சாங்க. கவனிங்க, தேவ சித்தம் அவர்கள் நல்ல வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டும் என்பது. ஆனால் தேவ சித்தம் வாழ்க்கையில நிறைவேறாமல் வழியிலேயே அவர்கள் அனைவரும் மரித்து போனார்கள் என்பது ரொம்ப வருத்தமான விஷயம். இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கான தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நீங்களும் நானும் கூட வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை, நமக்காக வைத்திருக்கிற அந்த பரிசு பொருளை, நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, இளைப்பாறுதலை, சமாதானத்தை சுதந்திரிக்காம வழியிலேயே விழுந்து விடுவதற்கு, வஞ்சிக்கப்படுவதற்கு ஆபத்துகள் இருக்கிறது. அதனால தான் இதை நிதானமா போதிச்சுட்டு இருக்கிறோம். உட்காந்து உங்க ஆத்மாவை பற்றி என்ன பண்றோம்? நிதானமா போதிக்கிறோம். ஏன் இது அவ்வளவு அவசியம்? தேவனுடைய சித்தத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த சித்தத்தை புரியணும்னா இந்த ஆத்மா மறுரூபமாகணும். மறுரூபமாக ஆக ஆக அவர் சித்தம் புரியும். அவர் சித்தம் புரிஞ்சதுன்னா பிசாசனுடைய தந்திரங்கள்ல இருந்து நாம நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். பாவத்தினுடைய வஞ்சனைகள்ல இருந்து நாம பாதுகாத்து கொள்ள முடியும். நமக்கான இலக்கை அடைய விடாதபடி தடை செய்கிற எந்த சூழ்நிலைகளுக்கும் நாம நம்மளை தற்காத்துக்கிட்டு ஓடிட்டே இருக்க முடியும். ஏன்னா இலக்கு தேவனுடையது. எனக்கான இலக்கு அதை அடையிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். என்னை குறித்து அதுதான் அவருடைய சித்தம்னு தெரிஞ்சிருச்சுன்னா. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கும்போது கட்டாயம் ஆல் பாஸ்ன்னு ஸ்கூல்ல டிக்ளேர் பண்றாங்கன்னா நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுவேனா? ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்றாங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு பயம் இருக்குமான்னு கேட்குறேன். சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு பயம் இருக்குமான்னு கேட்குறேன். எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாரும் பாஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். ஆப்சென்ட் ஆகாமல் அட்டன் பண்ண எல்லாரும் பாஸ்ன்னு சொன்னா நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பயப்படணுமான்னு கேட்குறேன். இல்லை. அப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாரும் பாஸ்ன்ற மாதிரி தான் எனக்கான தேவ திட்டம் என்பது. நல்லா கவனிங்க. என் சுகவாழ்வு, என் சமாதானம், என் இளைப்பாறுதல், எனக்கான நித்திய ஜீவன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ எதிர்க்க வர்ற சோதனைகள் எல்லாம் நான் எப்படி சந்திக்கணுமோ அதை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். ஜெயம் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசை கொஞ்சம் டியூன் பண்ணுறதுக்கு பழகுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனசை கொஞ்சம் டியூன் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் இருந்து கவனிங்க. இந்த ஆவினா என்ன, ஆத்மானா என்ன அப்படின்றத அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். உங்கள் ஆவி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தனுடைய ஆவி எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த ஆவி எப்படி என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.